ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து மைக்கும் வீடியோவுக்கும் கனெக்ட் ஆகாமல் போச்சு. நானும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். தென் அதுக்கப்புறம் அதோட கனெக்டிவிட்டியை வந்து என்னால் இது பண்ண முடியல. ஸோ நேற்று ஓரளவுக்கு புரிஞ்சவங்க பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் நேற்று வீடியோவை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசதான் விரும்பல. ஏன்னா டோட்டலாக வந்து நிறைய பேருக்கு வீடியோ மட்டும் இருந்ததுனால வாய்ஸ் எதுவுமே இல்லாததுனால எதுவும் அந்தளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுசாக நம்ம வீடியோ, அதாவது நாளைய மூமெண்ட்டு, நாளைக்கு எக்ஸ்பைரி, நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எக்ஸ்பைரியில் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,285 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 25,177, ஹை பார்த்திங்கன்னா 25,267, லோ பார்த்திங்கன்னா 25,152. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,227 க்ளோஸ் ஆகிருக்கு. 25,227 க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 58 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்துருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட் தான். ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் இறக்கம். இங்கே பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். பெருசாக இன்றைக்கி வந்து நிஃப்டியில் மூவ்மெண்ட் இல்லை. இன்கேஸ் ட்ரேட் எடுத்திருந்தாலும் பெருசாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஒரு சின்ன இது இருந்தது. ஏன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னையோட ஓப்பனிங்கும் ஐயும் அதுக்கு கீழே தான் இருந்தது. ஏடியராக 245 வரைக்கும் வந்தது ஹை. அந்த டைமில் ஒரு செல்லோ புட் ஆப்ஷன் எடுத்திருந்தால் கூட ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட்டை பார்த்துருந்துருக்கலாம். பட் பெருசாக இல்லை, மேலேயும் கீழே ஏறி இறங்கிறதுனால அந்தளவுக்கு நம்ம வந்து எக்ஸாக்டான என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக வந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,227 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,310 நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஏரியாவே இன்றைக்கி ரீச் ஆகலை. ஏரியா பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்த ஹை இது. இந்த ஏரியாவே ரீச் ஆகவே இல்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரைக்கும் மேலே போயிட்டு அந்த லெவலை தொடலை. அந்த 25,300 310 மார்க்கை டச் பண்ணாமல் தான் கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் 300 to 310 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு முக்கியமான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு நாளைக்கு டேட் என்ன பார்த்திங்கன்னா 14/10/25. ஓகேங்களா. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,310 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதாவது ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்கர் கொடுக்கும்போது 25,400 வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இந்த ஏரியா வந்து உடச்சி இங்கிறது கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம இந்த ஏரியாவை வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். அதாவது 25,180 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்டும். ஏன்னா இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் ஆக்ட் பண்ணுது. இந்த ஏரியா கீழே மார்க்கெட் டவுன் ஆகலை, சைட்வேலேயே இருந்தாலும் 25 ஏன்னா லோ 152 போயிருந்தாலும் இந்த 180 லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக ஆக்ட் ஆகும். அப்படியே பார்க்கும் பட்சத்தில் இந்த லெவலும் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,100 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 25,100 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,180 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,000 லெவல் 25,100 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,310 300 to 310 வந்து க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,180 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. ஸோ திருப்பி சாரி கேட்டுக்கிறேன், நேற்றோட வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ இல்லாமல் போனதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.